டிஎன்பிஎஸ்சியில் வந்து 202 சார் ரேங்க்கு. எம்ஏடபிள்யூஎஸ்ல 96th ரேங்க் சார். எம்ஏடபிள்யூஎஸ் ஜேஇல வந்து 93rd ரேங்க் சார். அடுத்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓல 252 ரேங்க் சார். நீங்க இப்போ ஐஏஎஸ் லெவல்லையும் படிக்கக்கூடாது, இல்லை ரோட் இன்ஸ்பெக்டர் லெவல்லையும் படித்தா ஏஐ கிளியர் பண்ண முடியாது. இதை டெர்சாகி இன்ஸ்டியூட் எப்படி பூர்த்தி பண்ணிச்சு? ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றீங்க, கிளியர் பண்ண உடனே அப்பாடா போதும் அப்படின்னு ஆயிரும். அப்படி இல்லாம அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிஇ முடிச்சுட்டு இல்லை பிஇ படிச்சுட்டு இருக்கும் போதே எவ்வளோ டைம் ப்ரிப்பேர் பண்ணா, அதாவது மாசங்களோ வருஷங்களோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? அவங்களால நேர்லையும் வர முடியாது, பட் நான் ஆன்லைனும் எடுத்துக்க மாட்டேன். ஒன்று வேலைக்கு போவாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை சென்னையில் இல்லாமல் வேற எங்கேயோ இருப்பாங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பாலா, இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதுவும் வந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ என்னென்ன பர்சனல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இதுக்காக? இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸில் முடிக்கவே முடியாத ஒரு பேப்பரை நம்மகிட்ட கொடுத்தாங்க. கண்டிப்பாக சார். 3 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கூட முடிக்க முடியாது சார். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணீங்க? எப்படி கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்துச்சு? பாலமுருகன், இப்போ வந்து நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம், போர்ட்டலில் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் கொடுத்தோம், டெஸ்ட்டு கொடுத்தோம், மெட்டீரியல் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏஐ கிளியர் பண்ணிடலாமா, இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது சோர்ஸ் வந்து நீங்கள் தேடி படிச்சிங்களா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது எக்ஸ்ட்ரா படிக்கணும், அது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க, பட் டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறாங்க. இதனாலே மிசரபுளாக ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்காம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே பாசிட்டிவான விஷயம் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட சக்ஸஸ் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. அதுக்கு வந்து பாலமுருகன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஹாய் டியர் சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட்ஸ், நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்ல ஒவ்வொரு வீக்குமே வந்து சக்சஸ்ஃபுல் டெர்சாகியன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாலமுருகனோட தான் இன்னைக்கு பாட்காஸ்ட். அவருடைய ஒர்க்னால நம்ம கிட்ட வந்து நேரா வந்து பேச முடியல, ஸோ அதனால வந்து ஆன்லைன்ல கனெக்ட் பண்றோம். பாலமுருகனை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, டெர்சாகி இன்ஸ்டியூட் எப்பவுமே ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுவோம், ஒரே சிவில் இன்ஜினியரிங் ஒரே ஜிஎஸ் தான். அதை நீங்க ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயர்லயே என்ன எக்ஸாம், எத்தனை எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடா வந்தாலும் அது எல்லாத்தையுமே உங்களால கிராக் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாலமுருகன். ஸோ இவரை எக்ஸாம்பிளா வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இவர் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கார் அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024ல கிளியர் பண்ணியிருக்கார், அதுவுமே வந்து நல்ல ரேங்க்ல. ஜேடிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கார், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல ஏஇ லெவலும் கிளியர் பண்ணியிருக்கார், அண்ட் ஜேஇ லெவலுமே கிளியர் பண்ணியிருக்கார். இவ்வளோ கையில வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், நம்மளுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷனே ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் அப்படி இல்லாம எனக்கு என்ன வேணுமோ அந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு கிராக் பண்ணி இன்னைக்கு நம்ம முன்னாடி சக்சஸ்ஃபுல் டெர்சாகியனா உட்கார்ந்துருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் பாலமுருகன். அவரை இப்ப நீங்க வெறும் பாலமுருகன் சொல்ல முடியாது, கிரீன் இங்க் சைன் போடுற ஒரு ஏஐ நம்ம முன்னாடி இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பாலமுருகன். வெல்கம் பாலா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்க இத்தனை எக்ஸாம் கிளியர் பண்ணி இருக்கிறதுனால உங்களுடைய சக்சஸை நாங்க கொண்டாடணும். ஏன்னா டெர்சாகி இன்ஸ்டியூட் கொண்டாடலன்னா வேற யாரும் கொண்டாட முடியாது. கொண்டாடி உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ல இன்னும் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க மோட்டிவேஷனா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். பாலமுருகன், இப்போ உங்களை பத்தி பேசிக்கா சொல்லுங்க. நீங்க ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க? ஸ்கூல்ல நீங்க எவ்வளவு நல்லா படிப்பீங்க? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ பேசிக்கா உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக என்னோட நேட்டிவ் வந்து சிதம்பரம் சார், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம். ஸ்கூல் பண்ணதெல்லாம் சிதம்பரம் பக்கத்தில் புவனேரின்ற ஒரு ஊர், அங்கே தான் ஸ்கூல் படித்தது எல்லாமே அங்கே தான். காலேஜ் படித்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் சார். சிவில் இன்ஜினியரிங் சிஇஜியில் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவிட்னால அந்த வேலைக்கு போக முடியாத சூழல். சரி, ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். 2022 படிக்க ஆரம்பிச்சேன் சார். நானே செல்ஃபாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 23 ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் என்னோடது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நானே போயிட்டு எழுதினேன். எக்ஸாம் நானே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதினேன். அடுத்து அந்த மந்த்லேயே ஜேடிஓ எக்ஸாம் வந்துச்சு. 23ல ஒரு ஜேடிஓ எக்ஸாம் வந்துச்சு அதே மந்த்லேயே, அதுவும் எழுதினேன். அது எழுதின உடனே ஒரு நம்பிக்கை வந்து சார், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து சார். சரி, என்ன இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம்னு யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது டெர்சாகியை தான் பார்த்தேன். டெர்சாகியில் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. கண்டென்ட்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, டெர்சாகிலே ஜாயின் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு மே மந்த் அந்த ஜேடி எக்ஸாம் வந்துச்சு.
அப்படியே ஜூன் மந்த் 19th அன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணேன் சார். 2023 ஃபவுண்டேஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணி அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் ஜனவரி மந்த் நடந்துச்சு. 2024 ஜனவரியில் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல சார். அந்த எக்ஸாம்ல 650 நீங்க ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து எந்த மந்த் ஜாயின் பண்ணீங்க? ஜூன் சார், ஜூன் மந்த். ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆனது ஜூன் 8th ஜாயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். நான் ஜாயின் பண்ணது ஜூன் 19th அன்னைக்கு ஜாயின் பண்ணேன் சார். ஜாயின் பண்ணி அந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் அந்த 2024 படிச்சுட்டு இருந்தேன். 2023 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஜனவரி 2024 நடந்துச்சு. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல சார். அதில் வந்து 650th ரேங்க் வந்துச்சு. அப்படியே அதே மந்த் ஜனவரி முடிஞ்ச உடனே எம்ஏடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்படியே அது கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபவுண்டேஷன் பேட்ச்னால அந்த 1 இயர் வேலிடிட்டி இருந்ததுனால அப்படியே கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் இன்ஸ்டியூட்லேயே. ஆன்லைனில் தான் படித்தேன். ஆஃப்லைன் கிளாஸ் வந்தது இல்லை. ஆன்லைன் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் மொபைல் ஒருத்தாசம் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு ஃபுல்லாக மொபைல் ஆன்லைன் பேட்ச் தான். ஆன்லைன் பேட்ச். ஆஃப்லைன்ல ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைல்ல படிச்சா கான்சென்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி படிச்சது எல்லாமே மொபைல்ல தான் சார். மொபைல் வச்சு மட்டும் தான் படிச்சேன். லேப்டாப் கூட யூஸ் பண்ணல. மொபைல் வச்சு மட்டும் தான் படிச்சேன். ஆப் இருக்கிறதுனால எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் எடுத்து தேவையான வீடியோஸ் எடுத்து பார்த்துப்பேன் சார். எல்லாமே அப்லோட் பண்ணிடுறதுனால தேவையான வீடியோஸ் எப்போ டவுட் இருக்கோ அதை எடுத்து பார்த்துப்பேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை எடுத்து படிச்சு அடுத்து எம்ஏடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு அப்படியே கண்டினியூஸாக அதுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். கண்டினியூஸாக டிஎன்பிஎஸ்சி 2024 ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து ஜேடிஓ நோட்டிஃபிகேஷன் வரிசையாக 3 நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த மந்த் வந்துச்சு. சரி அப்படியே கண்டினியூஸாக படிக்கலாம். கண்டினியூஸாக படிச்சு அந்த மந்த் நான் ஃபர்ஸ்ட் ஜூனில் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்ணி டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த 6 months ஃபுல்லாக டெஸ்ட் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணது ஃபுல்லாக டெஸ்ட்டில் மட்டும்தான். வீடியோஸை மட்டும் 2xல வச்சு பார்த்துப்பேன். அப்பப்போ அந்த டேயோட வீடியோவை 2xல வச்சு பார்த்துப்பேன். ஃபர்ஸ்ட் 6 months. அப்போ டெர்சாக் இன்ஸ்டிடியூட்டோட போர்ட்டல்ல நீங்க அட்டெண்ட் பண்ண கிளாஸே வந்து ரெக்கார்டரா கொடுத்தோம். அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 6 months நான் லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். அடுத்த 6 months வந்து அப்லோட் பண்ற வீடியோவை 2xல வச்சு பார்த்துப்பேன் சார். ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலான்றதுனால 2xல வச்சு பார்த்து அந்தந்த டாபிக்கான கொஸ்டின்ஸ் அப்பப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 6 months கொஸ்டின் சால்விங்ல மட்டும் தான் சார் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அடுத்த எம்ஏடபிள்யூஎஸ் ஜூன்ல எக்ஸாம் வந்துச்சு. ஜூன் 30th எக்ஸாம் வந்துச்சு. அப்படியே அடுத்த டிஎன்பிஎஸ்சி ஜேடி 1 அடுத்தடுத்த எக்ஸாம் அப்படியே கண்டினியூஸா ப்ரிப்பரேஷன்ல இருந்ததுனால 3 எக்ஸாம் ஒரே நேரத்துல எழுதி முடிச்சிட்டேன் சார். வெரி குட், வெரி குட். உங்களுடைய ரேங்க், உங்களுடைய மார்க் சொல்ல முடியுமா ஒரு எக்ஸாம்? டிஎன்பிஎஸ்சி ஏஇல வந்து 202 சார் ரேங்க். அதுல வந்து ஹவுசிங் போர்டு எடுத்தேன் சார். ஹவுசிங் போர்டு எடுத்து அதுக்கு முன்னாடியே எம்ஏடபிள்யூஎஸ்ல கவுன்சிலிங் முடிஞ்சு இன்டர்வியூ கவுன்சிலிங்லாம் வச்சுட்டாங்க. எம்ஏடபிள்யூஎஸ்ல 96th ரேங்க் சார். ஓவரால் ரேங்க் 96 சார். வெரி குட். ஸோ உங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்ட்ல ஏஇ கிடைச்சிருச்சு? கிடைச்சிருச்சு சார். ஆக்சுவலாக எம்ஏடபிள்யூஎஸ்ல முன்னாடியே நாங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் சார். முன்னாடியே அலாட்மெண்ட் ஆர்டர் முனிசிபாலிட்டியை சூஸ் பண்ணிட்டேன். அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். இருந்தாலும் அதில் ஒரு கேஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் அடுத்த அந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் ஹவுசிங் போர்டு எடுத்திருந்தேன் சார். ஹவுசிங் போர்டு எடுத்து அடுத்த 1 வீக்ல இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. எம்ஏடபிள்யூஎஸ்ல கேஸ் முடிஞ்சதும் எம்ஏடபிள்யூஎஸ்ல ஆர்டரே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால ஹவுசிங் போர்டில் ஜாயின் பண்ணாமல் முனிசிபாலிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் சார். எம்ஏடபிள்யூஎஸ் ஜேஇயும் கிளியர் பண்ணியிருந்தேன் சார். எம்ஏடபிள்யூஎஸ் ஜேஇல வந்து 93rd ரேங்க் சார். ஓவரால் 93rd ரேங்க். அடுத்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓல 252 ரேங்க் சார். அது டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணல சார். இதுல ஏஇ கிடைச்சதுனால அதை அட்டன் பண்ணலாம்னு சொல்லி அட்டன் பண்ணோம் சார். வெரி குட். ஸோ ரியலி இன்ஸ்பிரேஷனல். எல்லாம் ஒரே இதுலயே கிளியர் பண்ணிருக்கீங்க. ஆர்ஆர்பி ஜேஇல பிலிம்ஸ் மட்டும் எழுதுனா சார். பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இதுல ஏஇ கிடைச்சதுனால அது மெயின்ஸ் எழுதல சார். ஆர்ஆர்பி ஜேஇல பிலிம்ஸ் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸ் எழுதாம. ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? ஸ்கூல்ல எல்லாம் ஆவரேஜுக்கும் கம்மி தான் சார். ஒரு 60 to 70 அவ்வளவுதான் சார். ஸோ அப்போ வந்து ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால கூட காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 12th பாஸ் அந்த மூவி வந்த மாதிரி நீங்களும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ஸ்கூல் படிச்சதும் காலேஜ் படிச்சதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது தனி வேர்ல்டு. அது நம்ம அங்கே படிக்கிற மாதிரி இங்கே படிச்சோம்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது சார். இங்கே இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணுமோ அது அந்த அளவுக்கு தான் சார் படிக்கணும். தேவையில்லாமல் நிறைய படிச்சுட்டு இருந்தோம்னா அதுவும் வேஸ்ட் ஆயிரும். கம்மியாக படிச்சா அதுவும் வேஸ்ட் ஆயிரும் சார். கரெக்டாக அதுக்கான தேவையை எவ்வளவோ அவ்வளோ மட்டும் படிச்சா போதும் சார். நீங்க இப்போ ஐஏஎஸ் லெவல்லையும் படிக்க கூடாது, இல்ல ரோட் இன்ஸ்பெக்டர் லெவல்லையும் படிச்சா ஏஐ கிளியர் பண்ண முடியாது. இந்த டெர்சாக் இன்ஸ்டிடியூட் எப்படி பூர்த்தி பண்ணுச்சு? அப்படி கரெக்டா பூர்த்தி பண்ணதால சார் வரிசையா 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது சார். எவ்வளவு தேவையோ கரெக்டான அளவுக்கு பூர்த்தி பண்ணிருச்சு சார். அண்ட் இப்போ நீங்க சிதம்பரம் சொன்னீங்க. இப்போ நீங்க பிளேஸ் ஆயிருக்கிறது சிதம்பரம் முனிசிபாலிட்டிலேயே வந்து ஏஐ வந்து பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ ஒரு நார்மலா பாலமுருகன் அப்படின்னு ஒரு பையன் இருக்காரு அப்படின்னு பேசுறவங்க இப்ப ஏஐ பாக்குறாங்க உங்களை. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கும் சார். பேரண்ட்ஸுக்கு என்ன விட சந்தோஷம் அவங்களுக்கு தான் சார் ஜாஸ்தி. ஊர்ல போகும்போது ஏஐயோட அப்பா வராருன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் போகும்போது மரியாதை எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது இன்னொரு சந்தோஷம். இவ்வளவு நாள் நம்ம யாருன்னே தெரியாதவங்களுக்குலாம் இப்ப யாருக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. சோ அதுவும் வந்து நீங்க வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்தா கூட அவ்வளவு மரியாதை இருந்திருக்காது. நம்ம சொந்த ஊர்லயே இருக்கும்போது அது இன்னும் ஆடடா இருக்கும். ஆமா சார். அது ஒரு தனி சந்தோஷம் சார். வெளியூர் போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. உள்ளூர்லயே இருக்கிறதுனால அது அந்த ஃபீலிங்கே டிஃபரெண்டா இருக்கும்.
ஓகே. இப்ப நீங்க பிஇ முடிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க? நான் 2015ல பிஇ முடிச்சேன். 2015ல பிஇ முடிச்சு 2023ல எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ என்னுடைய ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆன்லைன்லயே இப்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பிஇ முடிச்சு ஒரு 1 இயர்லயே இந்த எக்ஸாம் ஏதாவது நீங்க கிளியர் பண்ணியிருக்கலாம். அது நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா சார். டெய்லியும் ஃபீல் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஒரு 9 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிருச்சு. இந்த 9 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி போயிருந்தோம்னா இன்னும் ஏஇ ஸ்கொயர் ஆயிருந்திருக்கலாம்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார். கண்டிப்பா, கண்டிப்பா. ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு வந்துரும். கண்டிப்பா என்ன அப்ப ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஏஇ ஸ்கொயர் ஆயிட்டாங்க சார் நிறைய பேர். அதனால இப்ப ஏஇ ஸ்கொயர் ஆயிருந்திருக்கலாமே ஒரு ஃபீலிங் இருக்கும் சார் எப்பவுமே. ஸோ அப்ப இப்ப பிஇ ஃபைனல் இயர் இல்ல ஜஸ்ட் இப்ப முடிச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டெர்சாக் இன்ஸ்டிடியூட் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க? உடனே போய் ஜாயின் பண்ணிருங்கன்னு தான் சார் சொல்லுவேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே போய் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைனல் இயர் பையன், இப்ப நீங்களுமே ஃபைனல் இயர் படிச்சப்பவே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல. இதுல நான் என்ன ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னா, ஐயோ 4 வருஷம் நான் இப்பதான்ப்பா டெக்னிக்கல் அவ்வளோ விஷயங்கள் படிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். நான் இப்ப திருப்பி ஒரு எக்ஸாம்க்கு உட்காந்து 6 மாசமோ 1 வருஷமோ உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் என்னால முடியாது. இவ்வளோ விஷயங்கள் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? 1. 2வது வந்து இப்ப நம்ம 16 மார்க்ஸ் எழுதுற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்து நீங்க செமஸ்டர் எக்ஸாம்ல எழுதுற மாதிரி இல்லாம இது வெறும் அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 2உடைய ப்ரிப்பரேஷனையும் நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? எது ஈஸி? காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறது தான் சார் ஈஸி. செமஸ்டர் எக்ஸாம் நம்ம 60 மார்க் படிக்கிற அளவுக்கு நீங்க கண்டிப்பா படிக்கவே தேவையில்லை சார். இங்க என்ன வாட் இஸ் வாட் அது மட்டும் படிச்சாலே போதும் சார். அப்ஜெக்டிவ் டைப் தான் பண்ண போறோம். 4 ஆப்ஷன்ல எது தேவையில்லைன்றதை ஒமிட் பண்ணிட்டு எது தேவையோ அதை மட்டும் தான் சார் சூஸ் பண்ண போறோம். அதனால 4 வருஷம் படிக்கிறத விட இது 6 மாசத்துல படிச்சு கிளியர் பண்றது ஈஸி சார். 1 வருஷமே நான் அதிகம் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்லயே கிளியர் பண்ணிருக்கணும் சார். ஏன்னா இப்ப நீங்க உங்களோட டைம்லைன் சொன்னீங்க, நீங்க ஃபவுண்டேஷன் பேட்ச் டெர்சாகில ஜாயின் பண்ணி ஜான்வரியிலே வந்து சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்பவே நீங்க ரெடி தான் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லையா? ரெடி தான் சார். ஆனா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அப்ப கொஸ்டின் சால்விங் பண்ணல சார். ஃபுல்லா படிச்சுட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். கொஸ்டின் சால்விங் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பண்ணல சார். அதுக்கப்புறம் அடுத்த 6 மந்த்ஸ் ஃபுல்லா கொஸ்டின் சால்விங் பண்ணதுனால தான் வரிசையா 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுது சார். இததான் கிளாஸ்ல நாங்க என்ன சொல்லுவோம்னா, அதாவது நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கில் வந்து நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான், அதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் வரும். பட் நாலேஜ் வந்து நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். கிளாஸ் மட்டுமே அட்டன் பண்ணா அது பத்தாது சார். நிறைய பேர் கிளாஸ் மட்டுமே அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க் டெஸ்ட்லாம் எதுவுமே போடவே மாட்டாங்க. டெய்லியும் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தா கிளியர் பண்றது கஷ்டம் சார். அன்னைக்கு என்ன கிளாஸோ அதுக்கான டெஸ்ட் அன்னைக்கே அட்டன் பண்ணிட்டா இது ஈஸியா இருக்கும். நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். கொஸ்டின்ல இருந்து அனலைஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது இது அதை விட பெட்டரா இருக்கும் சார். ரிவிஷன் பண்றது கொஸ்டின் சால்விங்ல இருந்து ரிவிஷன் பண்ணா பெட்டரா இருக்கும் சார். சோ பேசிக்கா ஒரு தடவை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ல இருந்து திருப்பி படிக்கிறது தான் வந்து ப்ராப்பரான. நம்ம ஜிஎஸ்ல அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஜிஎஸ்ல ஒரு 65 மார்க்ஸ் அந்த ஜிஎஸ் 65 மார்க்ஸ் காரணமே நீங்க தான் சார். உங்களோட அந்த கொஸ்டின் சால்விங்ல இருந்து படிச்சது தான் சார் காரணம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் நீங்க உங்களோட கிளாஸ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அந்த கிளாஸ்ல பார்த்தது நீங்க கொஸ்டின்ல இருந்து எடுத்துட்டு போனது தான் சார் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சார் நான் 4 ஆப்ஷன் வச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்தது தான் சார் கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அது பாலமுருகன் உங்க அப்பா வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து கவர்மெண்ட் அபிஷியல் தான் சார். கெசட்டட் ஆஃபீஸரா இருந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க சார். 2014ல ரிட்டையர் ஆனாங்க சார். அவங்களோட கிரீனுக்கு பின்னாடி இப்ப நான் அடுத்து வச்சிருக்கேன் சார். ஓ சூப்பர். அதே பென்ல தான் இப்ப சைன் போடுறீங்களா? இன்னும் சைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல சார். ஆனா பென் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன் சார். இப்போ உங்க அப்பாவோட கிரீன் பென் தான். ஆமா சார். உங்க வீட்லயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், அதுவும் கெசட்டட் ஆபீசர் இருந்திருக்காங்க. நீங்க ஏன் வந்து இனிஷியலா பிஇ முடிச்ச உடனே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாம ஏன் இந்த 9 இயர்ஸ் கேப்? ஒருத்தர் தான் இருந்துச்சாங்களே, இன்னொரு ஆள் எதுக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது ஒருத்தர் இருந்தா அடுத்த வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு அதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது. அதனால அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து படிச்சு கிளியர் பண்ணிட்டேன் சார். எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா கவர்மெண்ட் ஆபீஸரா இருந்தாங்களே, நீ கவர்மெண்ட் ஆபீஸரா அப்பா போறோன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஆயிட்டேன் சார். அவ்வளவுதான் சார். ஒன்றும் பெருசா ஒன்றும் ஈஸி ஆயிட்டீங்க. அப்ப டீப்பா வந்து நம்ம நினைக்கணும் முதல்ல நமக்கு அது வேணும் அப்படின்னு. அப்பதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளே படிக்கணும்னு நினைச்சு படிச்சா சார் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்பா படிக்க சொல்றாங்க இல்ல வேற யாராவது படிக்க சொல்றாங்கன்னு சொன்னா கிளியர் பண்ண முடியாது சார். டைம் வேஸ்ட் ஆயிரும். நான் படிச்சு கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால கிளியர் பண்ணிட்டேன். இதே வேற யாராவது சொல்றாங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைச்சோம்னா கிளியர் பண்ண முடியாது சார். கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம் ஆயிட்டே தான் இருக்கும். அது 5 வருஷமா கூட ஆகலாம். சில பேர் அவங்களே படிக்கணும்னு நினைச்சு கிளியர் பண்றேன்னு நினைக்கிறாங்க, 6 மாசத்துலயே கிளியர் பண்ணலாம் சார். ஸோ இப்போ நீங்க இவ்வளவு ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிஇ முடிச்சுட்டு இல்ல பிஇ படிச்சுட்டு இருக்கும் போதே எவ்வளோ டைம் ப்ரிப்பேர் பண்ணா, அதாவது மாசங்களோ வருஷங்களோ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? சார் நான் ஃப்ரீயா இருந்ததுனால நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டே தான் சார் இருந்தேன் ஃபுல்லா. அதனால எனக்கு 6 மந்த்ஸே போதுமான டைம் தான் தோணுச்சு. அதுவும் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் சார். நம்ம சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த 6 மந்த்ஸ் பத்தாது. படிக்கணும், அதுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும், அந்த கொஸ்டின்ல இருந்து இன்ஃபரன்ஸ் எடுத்து திரும்பி ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 6 மந்த்ஸ் போதுமான டைம் தான் சார். ஒரு டெய்லியும் ஒரு 6 ஹவர்ஸ் படிச்சா போதும் சார். ஃப்ரீயா இருக்கிறவங்க
அப்படி நீங்க ஏதாவது ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல 1.5 ஹவர்ஸ் படிச்சா போதுமானா சார் ஒரு 1 இயர்ல கிளியர் பண்ணிடலாம் சார். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த ப்ரோ பேட்ச்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக. அவங்க டெய்லி வந்து ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா 6 months to 1 இயர்ல வந்து எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி டெர்சாகி இன்ஸ்டியூட்ல ப்ரோ பேட்ச் ப்ரொஃபஷனல் பேட்ச். ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க கொடுத்துட்றதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார் அது. நான் அந்த ப்ரோ பேட்ச் கூட பார்த்தேன் சார். நீங்க ரெக்கார்ட் வீடியோஸ் முன்னாடியே கொடுத்துட்றீங்க. அது இன்னும் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதோ அப்போ எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும் சார் அவங்களுக்கு. அந்த கொஸ்டினுக்கான அந்த 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 டாபிக்கோட வீடியோ, அந்த வீடியோக்கான டெஸ்ட் அடுத்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருந்தீங்க சார். ப்ரோ பேட்சா எந்த பேட்ச்னு தெரியல. அது நல்லா இருந்துச்சு சார் அது பார்க்கறதுக்கு. கரெக்டா இருக்கும். அவங்க படிச்சுட்டு அந்த படிச்சதுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த டாபிக் அவங்க எடுத்து ஓரமா வச்சிடலாம் சார். கிளியர் ஆயிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டோட அடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடுற மாதிரி இருந்துச்சு சார் அது. ஸோ இப்போ டெர்சாகி இன்ஸ்டியூட்ல ஒரு ஃபவுண்டரா நாங்க என்விசேஜ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க இப்ப பேசுறதுல இருந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே நெகட்டிவா சொல்லுவாங்க. சார் நீங்க ரெக்கார்டட் கொடுக்குறீங்க, இல்ல வந்து லைவ் கிளாஸ் வந்து நான் வீட்ல இருந்து பார்க்குறேன். இதனாலலாம் வந்து என்னால வந்து படிக்க முடியாது. ரெக்கார்டர் பார்த்தாலே எனக்கு தூக்கம் வருது. பட் அது எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே அதோட அட்வான்டேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொல்றதுலயே வந்து இப்ப 2xல வச்சு நான் பார்த்தேன். நான் ஒரு தடவை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். திருப்பி அதை வந்து ரிவிஷனுக்காக நான் பார்க்குறேன். நான் 2xல பார்க்குறேன் அப்படின்னா நீங்க டெக்னாலஜியை வந்து பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி வந்து நான் அவங்கனால நேர்லயும் வர முடியாது. பட் நான் ஆன்லைனும் எடுத்துக்க மாட்டேன். ஒண்ணு வேலைக்கு போவாங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, இல்ல சென்னையில இல்லாம வேற எங்கேயோ இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க சொல்ற மாதிரி எனக்கும் ஃபர்ஸ்ட் தூக்கம் வந்துச்சு சார் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது. பில்டிங் மெட்டீரியல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். பெட்ல சாஞ்சிட்டு படுத்து தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபோன்ல. ஃபோன் தானா கீழே விழுந்துரும் தூங்கிடுவாங்க சார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது 10 to 15 டேஸ்ல அடுத்து படிக்கணும்னு உள்ள வந்துட்டனால அதுவே ஒரு 10 நாள் அதுக்கப்புறம் படிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் ஆகி படிக்க ஆரம்பிச்சேன் சார் நானே. இந்த ஒரு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன். அடுத்த எக்ஸாம் படிக்க தேவையில்லன்ற ஒரு கண்டிஷன் வந்து நான் படிக்காம சும்மா உட்காந்தப்போ ஏன்டா படிக்கல நம்ம படிக்கலாமேன்னு தோண ஆரம்பிச்சு சார் எனக்கு. ஒரு நாள் படிக்கலனால அது போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டினியூஸா அதே கோப்பப் பண்ணி அதே படிச்சுக்கிட்டே இருந்துடலாம் சார். அது ஒரு பெரிய போர் அடிக்கிற மாதிரியோ தூக்கம் வர மாதிரியோ இருக்காது சார் அது. தூக்கம் வராம இருக்கணும் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சக்சஸ்ஃபுல் டெர்சாகினா நீங்க எனக்கு சொல்லுங்க. நானே ஒரு மணி நேரம் தான் சார் வீடியோ பார்க்கணும்னா ஒரு மணி நேரம் தான் சார் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ரீல்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு திரும்பி திரும்பி வீடியோக்கு வந்துடுவேன் சார். திரும்பி இங்க டெர்சாகி இன்ஸ்டியூட்டோட ஆப் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும் சார். கண்டிப்பா நான் 1 ஹவர் வீடியோ பார்த்தோம்னா போன் எடுத்து வச்சுட்டு அடுத்த ரீல்ஸோ இல்ல ஃபேஸ்புக்கோ பார்த்துட்டு அடுத்த திரும்பி தான் சார் வருவேன். எல்லா ஆப்புமே நான் வச்சிருந்தேன். யூடியூப் வச்சிருந்தேன், ஃபேஸ்புக் வச்சிருந்தேன். ஒரு 1 ஹவர் படிக்கிறேன்னா அதுக்கான டைம் கேப் மட்டும் கொடுத்துட்டேன் சார். அப்பப்போ 5 மினிட்ஸ் தான் பார்க்கணும். அந்த 5 மினிட்ஸ் பார்த்துட்டு திரும்பி படிக்க ஆரம்பிச்சோன்ற மாதிரி ஒரு டைம் கேப் அதுக்குன்னு தனியாக கொடுத்துட்டேன் சார். பாலமுருகன் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்றாரு. நான் நடுவில் ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு அடுத்து ½ அன் ஹவர் திருப்பி ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கல, 1-2 ரீலோட திருப்பி டெர்சாகி இன்ஸ்டியூட்டோட ஆப்புக்கு வந்துருவேங்கிறாரு. ஸோ இதை நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். கண்டிப்பா சார். ரீல்ஸ் பார்த்தா ரீல்ஸே பார்த்துட்டு இருந்துடக்கூடாது. திரும்பி எக்ஸாம் படிக்கிற மைண்ட் செட்டுக்கு மூடுக்கு மாறிட்டுன்னு வந்துடணும் சார். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல ஒரு நல்ல வெல் லிட், நல்ல லைட் போட்டு ப்ராப்பராக ஒரு டேபிள் ஷேரில் உட்காந்துருக்கீங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம வந்து லைவ் நோட்ஸ், ரன்னிங் நோட்ஸ் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த தூக்கமோ இல்லை போர்டமோ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடும். கண்டிப்பா சார். ஏதாவது ஒன்று கிரிக்கெட்டாவது இருக்கணும் சார் நோட்ல. நோட்ஸ் எடுக்கிறோமோ இல்லையோ நோட்டை சைட்ல வச்சுட்டு ஏதாவது ஒன்று எழுதணும் சார். இல்லைன்னா தூக்கம் வந்துடும் சார். நான் பேசிக்கா நிறைய நோட்ஸ் எழுத மாட்டேன் சார். எனக்கு எது டவுட்டா இருக்கோ அதை மட்டும் தான் சார் நான் பேசிக்கா எழுதுவேன். இருந்தாலும் நோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் 15 நாள் தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும். நோட் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒன்று இருக்கணும்னு முடிவு பண்ணி நோட் எடுத்து இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு எது தேவையோ எது எனக்கு டவுட்டா இருக்குமா இருக்கோ அதை மட்டும் தான் சார் எழுதுவேன். ஏதாவது ஒரு டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டா மறந்துரும்னு நினைச்சேன்னா அதை மட்டும் எழுதி வச்சுப்பாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்போ நீங்க வந்து உங்களை ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்க. அதான் ஆன்லைன். 15 டேஸ்க்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது ஒரு நோட் எடுத்து வச்சு ஏதாவது ஒன்று எழுதணும்ன்ற முடிவு பண்ணுங்க. ஆனா எல்லாத்தையும் எழுத மாட்டேன் சார். எல்லாத்தையும் எழுதுனா அதுவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எது தேவையோ அதை மட்டும் எழுதிட்டேன் சார். பிஇ முடிச்சுட்டு 9 இயர்ஸ்ல வந்து உங்க கூட பிஇ படிச்சவங்க எவ்வளோ பேர் பிரைவேட் ஜாப்ல இருந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து ஐயோ நம்ம வந்து ஒரு ரேஸ்ல பின்னாடி இருக்கோமோ, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈக்குவல் இல்ல அவங்களோட மேல வந்துட்டீங்க அப்படிங்கறது வந்து உணர்றீங்களா? அப்ப சார் அவங்களோட மேல வந்துட்டதான் உணரல சார். அவங்க கூட ஈக்குவலா இருக்கும்ன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கிளியர் பண்ணாதவங்கள கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். எக்ஸாம் ஈஸி தான், படிக்காம இருக்காதீங்க, படிச்சு இதுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். ஸோ ஏன்னா இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பி முடிச்சுட்டு 1 வருஷத்துலயோ 2 வருஷமோ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஹார்ட்லி ஒரு 20,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா, ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு.
இப்போ உங்களுடைய கேப் 9 இயர்ஸ் மாதிரி இல்லாம ஒரு 2 இயர்ஸ்ல 1 இயர் 2 இயர்ல வந்து கிளியர் பண்றாங்க அப்படின்னா அது ஸ்டில் ஒர்த்தா தான் இருக்கும் இல்லையா? அவங்க ஒரு கண்டிப்பா சார். 20,000 நம்மளோட பியர் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு கசட்டட் ஆபீசரா ஒரு கிரீன் கலர் சைன் பண்ற ஒரு ஆபீசரா கசட்டட் ஆபீசரா இருக்கும்போது அது கண்டிப்பா அவங்களோட அடுத்த லெவல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அத சார். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க சைட்டுக்கு போனாலே அந்த சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். படிச்ச எக்ஸாம் எழுதி உள்ள வந்துருங்க. சைட்லயே இருக்காதீங்க. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. படிச்சுட்டு அப்படியே உள்ள வந்துருங்கன்னு தான் சார் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூட. கரெக்ட். இது எல்லா இடத்துலயுமே நடக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு போயிருவாங்க. ஏதோ பிரைவேட் ஜாப் போவாங்க. அங்க பார்த்தா அவங்களோட சின்ன வயசுலயோ இல்ல வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு மரியாதை இருக்கும். எஸ் சார். யார் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மள மாதிரி தானே ஒரு முடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்ல இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் ஒரு 6 மாசம் வந்து உட்கார்ந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு திருப்பி படிக்க வராங்க. நாங்க காலேஜுக்கு வந்து கெரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் போகும்போது சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ஃபைனல் இயர்லயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. போய் ஹிட் பண்ணி திருப்பி வந்து படிக்காம டைமை வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நான் பார்த்திருக்கேன். ஒரு 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைம் அந்த பொறுமையை கொடுக்கவே முடியாது. திருப்பி உடனே வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஐயோ என்னால வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்க முடியுமேன்னு ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ ஏன் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க சார் அவங்க. அந்த 6 மாசத்தை இன்னும் ஒரு 4 மாசம் கூட சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த இப்ப 11வது மாசம் அவங்க வேலைக்கு போயிருக்கலாம் சார். கேப்பை விட்டுட்டு போயிடக்கூடாது சார். கண்டினியூஸா இருந்தோம்னா ஒரு 1 இயர் அது கொடுத்துடணும் சார் நம்ம. 1 இயர் 1.5 இயர்ஸோ அவங்களோட எனர்ஜி பொறுத்து கொடுத்துடணும் சார். கொடுத்தா கிளியர் பண்ணிடலாம் சார் கண்டிப்பா. விட்டுட்டு போகணும்னு நினைக்க கூடாது சார். அப்படி 1.5 இயர்ஸ் ஆகல அப்படிலாம் 2 இயர்ஸ் ஓகே பரவாயில்ல படிக்கலாம்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். இந்த எக்ஸாம் எல்லாம் அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டோட படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். இன்னொன்னு அதுக்காக படிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது ஃபுல்லா. அடுத்த வர எக்ஸாம் தான் நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம்னு நினைச்சு படிக்கணும் சார். அப்படி படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் சார். அந்த எக்ஸாம் மட்டும் அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் வராதுன்ற நினைப்போட படிக்கணும் சார். ஸோ இப்போ இன்னொரு ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது நீங்க இப்போ கிளியர் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் டெர்சாகியனா இவர் ஏஐயா இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ஒவ்வொரு எக்ஸாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் வரும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இல்லாம நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வேற வேற படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஏஐ எக்ஸாம் படிச்சா போதும் சார். அதுல இருந்து ஜெடியும் கிளியர் பண்ணலாம், எஸ்எஸ்சி ஜேஇயும் கிளியர் பண்ணலாம், ஆர்ஆர்பி ஜேஇயும் கிளியர் பண்ணலாம், ஜெடியும் கிளியர் பண்ணலாம் சார். சில பேர் நினைக்கிறேன் ஜெடி எக்ஸாம் ஈஸியா இருக்கும், நம்ம ஜெடியை மட்டும் படிச்சுக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க சார். அது தப்பு சார். அது ஏஐக்கு படிங்க. ஏஐக்கு படிச்சா எந்த எக்ஸாம் வேணாலும் கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜேஇக்கு படிங்க. அதுல இருந்து எந்த எக்ஸாம் வேணாலும் கிளியர் பண்ணலாம் சார். ஸோ இப்போ இதை நாங்க சொல்றதை விட வந்து இப்போ நீங்க எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணதுனால அது நீங்களே சொல்லும்போது அது ரொம்ப வேலிடா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த கொஸ்டின் கண்டிப்பா சார். நான் ஜேடியோக்குன்னு தனியா உட்காந்து படிக்கல சார். ஏஐக்கு படிச்சதுதான் இல்ல எஸ்எஸ்சி ஜேஇக்கு என்ன படிக்கிறோமோ அது மட்டும் தான் சார். எஸ்எஸ்சி ஜேஇயும் டிபிஎஸ்சி ஏயும் கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான் சார். அதனால நம்ம ரெண்டுத்துக்கு என்ன படிக்கிறோமோ அதை வச்சு அடுத்த எக்ஸாம் எழுதிட போறோம். அதனால தனியா எதுக்கும் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். டிஎன்பிஎஸ்சி ஏக்கு படிங்க, அப்படி இல்லை எஸ்எஸ்சி ஜேக்கு படிங்க. படிச்சா மற்ற எக்ஸாம் தானாவே எழுதிடலாம் சார். முன்னாடி கூட எஸ்எஸ்சி ஜேஇல வந்து செகண்ட் பேப்பர் கன்வென்ஷனல் நம்ம 16 மார்க்ஸ் மாதிரி எழுதுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதையுமே அப்ஜெக்டிவ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தான். நான் எஸ்எஸ்சி ஜேஇ எழுதுறேன். எஸ்எஸ்சி ஜேஇல பிலிம்ஸ்ல 6 மார்க்ஸ்ல போயிடுச்சு சார். அதனால எஸ்எஸ்சி ஜேஇ விட்டு திரும்பி இங்க டிஎன்பிஎஸ்சி வந்துட்டேன். எஸ்எஸ்சி ஜேஇ 6 மார்க்ஸ்ல போயிடுச்சு சார். ஓகே. ஸோ ஒரே வருஷத்துல 5வது எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்க வேண்டியது 6 மார்க்ல போயிடுச்சு. உங்களை பார்க்கும்போது வந்து இந்த பசங்க கண்டிப்பா எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் சார். படிச்ச சீக்கிரமா எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் உள்ள வந்துருங்க அப்படின்னு தான் சார். பாலா, இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றீங்க. சோ என்னென்ன பர்சனல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க இதுக்காக? வெளில எங்கேயும் போக முடியாது சார். வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வீட்டுல எங்கேயாவது வெளில போயிட்டோன்னு சொல்லுவாங்க, அப்பயும் போக மாட்டேன். எந்த ஃபங்க்ஷனுக்கும் வெளியே போக முடியாது. போனா ஏதாவது கேட்பாங்க. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ளே இருந்து படிச்சுட்டு இருந்தா சார். வெளியவே போல சார். வெளியே போகவே மாட்டேன். வெளியே இருக்கவங்க கேட்பாங்க, ஏன் வெளியே வர மாட்டேங்கிறான்னு கேட்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் சார். அதுதான் சார் பெரிய கஷ்டம். அதுல வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வருஷம் படிச்சது சார். இப்ப வெளியே சுத்திட்டு இருக்கேன் சார். ரியலி எமோஷனலி ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா சார், கண்டிப்பா. படிக்க ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்குள்ளே இருக்கணும் சார். வெளியே போனா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த ஒரு வருஷம் கரெக்டா வீட்டுக்குள்ள இருந்து படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அந்த டைம்ல வெளியே போய் சுத்திட்டோம்னா படிக்க முடியாது சார். கரெக்ட். ஸோ சொந்த ஊர்ல இருந்தாலுமே வெளியே போகாம நீங்க ஃபுல் கண்ட்ரோலா இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் ஆன்லைன்லயே கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ பெரிய விஷயம். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றீங்க, கிளியர் பண்ண உடனே அப்பாடா போதும் அப்படின்னு ஆயிரும். அப்படி இல்லாம அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு எக்ஸாம்ல அப்படி இன்கேஸ் கிடைக்கலாம் அடுத்த எக்ஸாம்ல கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நான் கூட அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதிட்டே இருந்தேன் சார். கடைசியா எழுதுறேன் சர்வேயர் எக்ஸாம் வரைக்கும் எழுதினேன் சார். சர்வேயர் எக்ஸாம் பிப்ரவரியில் நடந்துச்சு. பிப்ரவரியில் வரைக்கும் ரிசல்ட் வரல. ஸோ ரிசல்ட் வராதனால நமக்கு எதுவுமே நிச்சயம் கிடையாது. எந்த எக்ஸாம் நம்ம கிடைச்சிருவோன்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கடைசி எக்ஸாம் வரைக்கும் சர்வேயர் எக்ஸாம் வரைக்கும் எழுதினேன் சார். பிப்ரவரி 17 அன்னைக்கு சர்வேயர் எக்ஸாம் எழுதினேன் சார். பிப்ரவரி 17 அன்னைக்கு காலையில் சர்வேயர் எக்ஸாம் எழுதிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன்.
எம்ஏடபிள்யூஎஸோட ஏஐ எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு சார். ஸோ இப்போ இதுல இன்னொரு நான் ஆச்சரியமான விஷயமா என்ன பாக்குறேன்னா, டிஎன்எம்ஏ எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப டஃப்பான எக்ஸாம் சார் அது. அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 15 இயர்ஸ், என்னோட சீனியர் எல்லாம் ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லேன் பார்த்தோம்னா, இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம் அதுவும் ஒரு ஏஐ லெவலுக்கு, ஒரு ஜேடிஓ லெவலுக்கு. ஏஐ லெவல் அது கேட் ஐஏஎஸ்லாம் தாண்டி போயிருச்சு சார் அது. 60 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து ப்ராப்ளமா கேட்டிருந்தாங்க சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 to 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தது சார் அதுல. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸ்ல முடிக்கவே முடியாத ஒரு பேப்பரை நம்மகிட்ட கொடுத்தாங்க. கண்டிப்பா சார். 3 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்தா கூட முடிக்க முடியாது சார் அதை. அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதுல நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னா, பார்த்தப்ப உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் எப்படி அதை ஃபுல்லா மேனேஜ் பண்ணீங்க? எப்படி கிளியர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்துச்சு? சார் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாளே ஜேஇ எக்ஸாம் நடந்துருச்சு சார். எம்ஏடபிள்யூஎஸோட ஜேஇ ஃபர்ஸ்ட் நாளே நடந்துருச்சு. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அது ஏஇ லெவல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ லெவல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அப்பவே ஒரு மைண்ட் செட் ஆயிருச்சு. அடுத்து வர கொஸ்டின் பேப்பர் இன்னும் டஃபா தான் இருக்கும்னு ஒரு செட் ஆயிருச்சு மைண்ட் செட். அடுத்து ஏஇ போன உடனே நினைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவ்வளோ டஃபா கேட்பாங்கன்ற நினைக்கல சார். நான் எடுத்த உடனே எப்பயுமே தியரியை மட்டும் தான் எழுதுவேன். ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கடைசியாக தான் சார் எழுதுவேன். அதே போல தியரி கொஸ்டின்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராப்ளம்லாம் கடைசியாக நம்பர் போட்டு வச்சிருந்தேன் சார். கடைசியாக நம்பர் போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் கடைசியாக சால்வ் பண்ணேன். கடைசியாக சால்வ் பண்ணதுனால தியரிஸை ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால அதுலேருந்து மார்க்ஸ் நிறைய வந்துருச்சு சார். கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் படிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. டைம் பத்தாதனால படிக்கவே முடியல. அதெல்லாம் சும்மா ஷேட் பண்ணிட்டு வர மாதிரி தான் சார் இருந்துச்சு. ப்ராப்ளம்ஸ் தான் கடைசியாக வச்சு எழுதுனேன் சார். ஸோ நீங்க ப்ராப்பரா அந்த பேப்பர்ல நமக்கு என்ன தெரியும்? ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே என்னன்னாலும் அவங்க கேட்கலாம். பட் நமக்கு என்ன தெரியும்? அதை ஃபுல்லு நான் மேனேஜ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பை விடாம நீங்க பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாலமுருகன் மட்டும் இல்லாம நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்ல அதுவும் முக்கியமா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ரெண்டுமே ஏஇ லெவல், ஜேஇ லெவல் 84 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்ப அது வந்து ஒரு நார்மலா ஒரு ஏஐக்கு சும்மா டிக் பண்ணிட்டு போற மாதிரி படிச்சிருந்து அதை கிளியர் பண்ண முடியாது. நம்ம பசங்கனாலதான் முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு அந்த ரிசல்ட் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம். நான் நிறைய எக்ஸாம் எழுதிட்டேன். அதில் டஃப்பான எக்ஸாம்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ தான் சார். அதில் நான் 96th ரேங்க் வரும்னு நான் நினச்சி பார்க்கல சார். உண்மையிலே ரேங்க் அதிகம் தான் சார். 96ன்றது அதிகம் தான். ஆனால் அதுலேயும் எனக்கு இன்டர்வியூவில் மார்க் குறைஞ்சிச்சு. இன்டர்வியூவில் வந்து 3rd ஸ்லாப் தான் போட்டிருந்தாங்க. 36 தான் போட்டிருந்தாங்க. அது 48 போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்திருப்பேன் சார். ரேங்க்ல 40, 30 ரேங்க் கிட்ட போயிருந்திருப்பேன் சார். அதில் இன்டர்வியூவில் 3rd ஸ்லாப் தான் சார் போட்டிருந்தேன். ரிட்டன்ல நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டர்வியூல கம்மியா போட்டாலுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா சார். ஆனா இப்போ இன்டர்வியூ இல்லாதனால அது பிரச்சனை இல்லை சார். இப்போ டிஎன்பிஎஸ்சில இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. கரெக்ட். எம்ஏடபிள்யூஎஸ் அந்த இன்டர்வியூ இருந்ததுனால கொஞ்சம் மார்க் குறைஞ்சிச்சு சார். அது ஒரு 8 மார்க் 12 மார்க் கிட்ட குறைஞ்சிச்சு சார். போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேங்க் முன்னாடி போயிருந்திருப்போம் சார். பட் 96மே ரொம்ப பெரிய ரேங்க் சார். அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம். இப்போ ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க இருக்கீங்க. டெய்லி படிக்கிறீங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் படிக்கிறீங்க. அண்ட் டெஸ்ட் எழுதணும், திருப்பி மென்டலி டயரிங் ப்ராசஸ். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷம், 1 வருஷத்துக்கிட்ட அது ஃபுல்லா இருந்திருக்கீங்க இந்த ப்ராசஸ்ல. ஸோ இந்த மென்டலி உங்களை ரெடி பண்ண இந்த ப்ராசஸ் வந்து நீங்க முனிசிபாலிட்டியில வந்து ஏஐ ஆனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க? காலையில 6 மணிக்கு எதிர்ச்சுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த படிக்கிறது மட்டும் தான் சார் வேலை. படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், படிப்பேன், சாப்பிட தூங்க, இதுதான் வேலையா இருந்துச்சு. இப்போ அந்த படிக்கிற வேலையில இருந்துச்சு சார். படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டோம். மற்றது அப்படியே அந்த ரொட்டீன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கா சார். படிக்கிறத விட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் சார். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நீங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த எக்ஸாமுடைய மைண்ட் செட் வந்து உங்க வேலை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா சார். அங்க ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அப்படியே அந்த ரொட்டீனை இங்க மாத்தி படிக்கிறதுக்கு பதிலாக வேலைன்ற ஒரு இதுக்கு வந்துட்டோம். பாலமுருகன், இப்போ வந்து நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம், போர்ட்டல்ல வந்து ரெக்கார்டட் கிளாஸ் கொடுத்தோம், டெஸ்ட் கொடுத்தோம், மெட்டீரியல் வந்து இப்போ நீங்க ஆன்லைன்ல படிச்சாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏஐ கிளியர் பண்ணிடலாமா, இல்லை இது இல்லாம வேற ஏதாவது சோர்ஸ் வந்து நீங்க தேடி படிச்சீங்களா? இதுவே ஜாஸ்தி தான் சார். இதுவே ஜாஸ்தி. நான் வெளியே எடுத்த எக்ஸ்ட்ராவா சோர்ஸ்னா டெலகிராம்ல குயிஸ் யூஸ் பண்ணேன் சார். டெலகிராம் குயிஸ்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் எடுத்துக்க முடியும் சார். டெர்சாகி இன்ஸ்டியூட் அடுத்த யூஸ் பண்ண சோர்ஸ் வந்து டெலகிராம் சார். டெலகிராம்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு சார். மற்றபடி வேற எதுவும் பெருசா சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் சார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது எக்ஸ்ட்ரா படிக்கணும், அது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறாங்க. இதனாலேயே மிசரபிளா ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்கன்னு தான் சார் சொல்லுவேன். டீப்பா படிக்காதீங்க. எதையும் போயிட்டு நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்க. எது தேவையோ அதை மட்டும் படிங்க. ஆனா எல்லாத்தையும் டச் பண்ணிருக்கணும். கண்டிப்பா சார். சாயில் மெக்கானிக்ஸ் அருண் கௌதம் சார் வெறும் 7 நாள்ல முடிச்சுட்டாரு. அந்த 7 நாள்ல முடிச்சதே அதிகமா தான் சார் இருந்தது. அதுவே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும் நடத்தி முடிச்சாரு. அதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அது கூட தான் படிச்சது. அந்த 7 நாள்ல படிச்சதே போதுமான அளவு இருந்துச்சு சார்.
எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருந்தா தேவையான பேர்டன் தான் சார் இருக்கும். அருண் கௌதம் சார் சாயில் மெக்கானிக்ஸ் நான் 6 மாசம் எடுத்தேன். ஏன்னா அவர் கேட்டுக்கு இருந்தார். அவர் உங்களுக்கு 7 நாள்ல முடிச்சிருக்காரு. உங்களோட ட்ரைனிங் தான் சார் அவர் 7 நாள்ல முடிச்சிட்டாரு. நீங்க 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்தனால எங்களுக்கு 7 நாள்ல முடிச்சிட்டாரு சார். 7 நாள்ல முடிச்சதோடைய திறமை முழுக்க முழுக்க அருண் கௌதம் சாரோட தான், என்னோடது கிடையாது. 7 நாள்ல சாயில் மெக்கானிக்ஸ் முடிச்சிட்டோம்னு வெளில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சார். ஆனா அவர் முடிச்சிட்டாரு சார். எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு முடிச்சதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு சார் எது எக்ஸாமுக்கு எது தேவையோ அது மட்டும், இதுதான் உங்களுக்கு தேவை, இது மட்டும் படிங்கன்னு சொல்லி அதை மட்டும் தான் சார் நடத்தினார். அதுக்கு மேல இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு சார். அந்த மாதிரி அதுவும் எக்ஸாம்ல கேட்கவும் இல்லை எதுவும். பாலமுருகன், இப்போ வந்து நீங்க ஏஐ ஆயிட்டீங்க, கெசட்டட் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க, இது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அடுத்து உங்களுடைய பிளான்? இல்ல சார், இது போதும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து WRD தான் சார். அதனால WRDக்கு போகணுன்றதுக்காக திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். சரி, நம்ம தனியா உட்காந்து படிக்க முடியாது, திரும்பி டெஸ்டாகிலே ஜாயின் பண்ணிடுவோன்ற ஒரு ஐடியால தான் சார் இருக்கேன். டெஸ்டாகில ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்து டெய்லி ஒரு 1 hour படிச்சிடலான்ற ஒரு ஐடியால இருக்கேன் சார். ஸோ உங்களுக்கு டெர்சாக் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டேஷன் பேட்ச் ரெடியா இருக்கு. தேங்க்யூ உங்களோட சார். ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ இப்போ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாகவும் நீங்க கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை. தேங்க்யூ சார். படிக்காதவங்கள படிங்க வந்து படிச்சிருங்கன்னு தான் சார் சொல்லுவேன். ஏன்னா நிறைய வேகன்சி இருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. இதை விட மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் MAWSல மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வேற ஆப்ஷனே இல்லை, அந்த ஒரு எக்ஸாம் தான் எழுதி வந்திருக்காங்க. நம்ம சிவிலுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து படிங்க, படிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆயிருங்க. பாலமுருகன், இப்போ நான் ஒரு 10 years பேக் முன்னாடி பார்க்கும்போது சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருந்தாங்க மார்க்கெட்ல. ஐ மீன் இப்போ BE முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டாங்க. ஆமா சார், நிறைய And colleges படிக்கிற இருக்கு. பசங்களும் ஸ்ட்ரென்த் இப்போ 2 பேட்ச் இருந்தது, அதெல்லாம் வந்து ஒரு பேட்ச் தான் இருக்காங்க. 60 இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ 30 தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. பட் நம்மளுடைய டிமாண்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுடைய டிமாண்டோ வருஷம் வருஷம் எக்ஸாம் வர்றது. முன்னாடி எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் ஏஐ வரும். இயர் ஆன் இயர் வந்து இப்போ வந்துருது. அப்ப நமக்கு டிமாண்ட் குறையல, ஆனா வந்து வெளியே வர்ற பசங்க கம்மியாயிட்டாங்க. ஆமா சார். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு சாதகமா இது இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சாதகம் சார். நம்ம காம்படிஷன்ல இருக்கிறவங்களே ஒரு 2000 to 3000 members தான் சார் காம்படிஷன்ல இருப்பாங்க. மத்தவங்க சும்மா எக்ஸாம் எழுதுறவங்களா இருப்பாங்க. பர்ஃபெக்டா படிச்சு எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு 2000 3000 தான் சார் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதான் அந்த போட்டியே இருக்கும். மத்தவங்க சும்மா அப்ளை பண்ணி எழுதுறவங்க தான் சார் இருப்பாங்க. இருக்கிற வேகன்சி 200 300 இருக்குன்னா அதை நல்லா படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க சார். அந்த அடுத்த வருஷம் அடுத்த 200, அடுத்த வருஷம் அடுத்த 200 மாதிரி உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான் சார். ஆனா காம்படிஷன் So, பார்த்தோம்னா 2000 to 3000 சார் காம்படிஷன். மத்தவங்க எல்லாம் சும்மா எழுதுறவங்க. ஓகே. ஸோ அப்போ உங்களோட கால்குலேஷன் படி பார்த்தா அதுல 10%ல வந்தா நம்ம போதும், நம்ம வந்து கிளியர் பண்ணிடுறோம். ஆமா சார், அதே போதுமானதான் சார் இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் பாலமுருகன் உங்களை பார்த்தது. தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் பாலமுருகன் உங்களை இந்த ஒரு இன்டர்வியூல பார்த்தது. இதுல மெயினா நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி பசங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறது என்ன அப்படின்னா, உங்களை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு உங்களோட ஸ்பிரிட்டை வந்து கேட்சப் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து இதே வரிசையில நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். அண்ட் உங்களுடைய ஸ்டோரி வந்து ரியலி இன்ஸ்பிரேஷனல். நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல காலேஜ்ல, பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஏஐ எக்ஸாம் மட்டும் இல்லாம அதுலேயே TNMA-WSல ஏஐ ஜேஇ அண்ட் SSC ஜேஇல ஒரு 6 மார்க்ஸ்ல கம்மியா உங்களுக்கு போயிருக்கு. ஸோ இவ்வளோ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ரியலி உங்களுடைய ஸ்டோரி எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்னன்னா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கூகுள் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஸ்டாஃப் சொல்றாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அது வந்து நமக்கு தெரியும், ஒரு ஸ்டாஃபா நமக்கு ஒரு எக்ஸாமோடைய டிமாண்ட் என்ன, அந்த எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறதுனால நாங்கள் அதை சொல்றோம். பட் பசங்க வந்து அதை தப்பான சென்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. இவங்க இது போதுங்கிறாங்க அப்படின்னு. ஸோ படிக்கணும்னா சாயில் மெக்கானிக்ஸே 1 வருஷம் கூட படிக்கலாம். பட் நம்மளோட எய்ம் அது கிடையாது. நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். GS இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க வாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸாமுடைய டிமாண்ட். நிறைய படிக்கவே வேணாம் சார், அவ்வளவு தேவையே கிடையாது. எது தேவையோ அதை மட்டும்தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இத்தனை வருஷம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க TNPSC-க்கு. அவங்களுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்ன்றது தெரியும், இந்த மாதிரி தான் இருக்குன்றது தெரியும். இந்த வருஷம் TNPSC எழுதுனவங்களுக்கு கண்டிப்பா டெஸ்டாகியோட கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்த்துருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரு 180 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கான கொஸ்டின் பேப்பரா இருந்துச்சு சார். நானே ஏன் இந்த தடவை எழுதலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். WRDI போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை எக்ஸாம் எதிர்ந்தா WRDI போயிருக்கலாமோன்னு ஒரு வருத்தமா இருக்கு சார். இந்த வருஷம் நான் எழுதல எக்ஸாம். சரி, அடுத்த வருஷம் அப்ளை பண்ணி திரும்பி அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி போயிடலான்ட்டு இருக்கேன் சார். சரி, இன்னும் நீங்க கவனிச்சீங்களா, போன தடவையோட இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஆமா சார், ரொம்ப ஈஸி சார். அதுவும் டெஸ்டாகில படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்திருக்கும் சார். நம்ம மார்க் டெஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கோ, டெய்லி டெஸ்ட்ல என்னென்ன இருக்கோ அதுதான் சார் கொஸ்டினா வந்துருந்துச்சு சார். இன்னொன்று பாலமுருகன், நம்ம இந்த இயர் என்ன பண்ணியிருந்தோம்னா ரிவிஷன் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்து
திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வந்து கிளாஸ் இது பண்ணோம்ல, டெஸ்ட் ஆமாம். வச்சோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த தடவை வந்து ஃபுல்லா ரிவிஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரிவிஷன் பேட்ச்ல நீங்களும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அந்த எம்ஏடபிள்யூஎஸ் படிச்சிருந்த ரிவிஷன் பேட்ச்ல 2x வச்சு அந்த 2x வச்சு பார்த்தேன்னு சொன்னா அந்த ரிவிஷன் பேட்ச் தான் சார். Okay. கடைசியா அந்த 2 months 3 months இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் அது. இந்த மொத்த இன்டர்வியூல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டெக்னாலஜியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணது அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்டா இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு டெக்னாலஜியை யூஸ் பண்ணது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்க்காம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே பாசிட்டிவான விஷயம் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட சக்சஸ் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. அதுக்கு வந்து பாலமுருகன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். பாலமுருகன் நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி வச்சுப்போம். இந்த ரேபிட் ஃபயர்ல வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின்ல வந்து அவுட் ஆஃப் 10 வந்து நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கறத மார்க் வந்து நீங்க கொடுக்கணும். இப்போ டெர்சாகி இன்ஸ்டியூட்டோட கோச்சிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் தனியா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ் தனியா டீச் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10 கொடுத்துடலாம் சார். நான் கிளியர் பண்ணிட்டேன் சார். டெஸ்டாகில படிச்சு அதனால 10 கொடுத்துடலாம் சார். போர்ட்டல், ஏன்னா நிறைய இடங்கள்ல போர்ட்டல் கொடுக்கறது இல்ல. நேரா போவீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்து அதுல ரெக்கார்டர், அதுல டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு அண்ட் அதுலயே நீங்க வந்து உங்களுடைய ப்ராக்ரஸையும் நீங்க பார்க்கலாம். அதாவது நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரே டெஸ்டே திருப்பி எழுதுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்ட்டலுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? அதுக்கும் 10 தான் சார். போர்ட்டலை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா யூஸ் பண்ண ஒருத்தவங்க நீங்களே வந்து 10 கொடுத்துருக்கிறது ஐ எம் ரியலி வெரி லைவ் ஹாப்பி. கிளாஸ் போர்ட்டலை நம்ம யூஸ் லைவ் கிளாஸ் பண்ணாம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ போர்ட்டல் அதே அளவுக்கு யூஸ் பண்ணணும் சார். யூஸ் பண்ணாதான் அது பெட்டரா இருக்கு. நம்ம கிளாஸ் சேர்ந்ததுக்கான யூஸ்ஃபுல்னஸே அந்த போர்ட்டல் யூஸ் பண்றது தான் சார் இருக்கு. லைவ் கிளாஸ் நம்ம இன்கேஸ் நம்ம அட்டன் பண்ணலன்னா போர்ட்டல்ல போயிட்டு தேவையான நேரத்துல அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதே திரும்பி இன்னொரு தடவையும் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலான்றப்போ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். நம்ம ஒரு புக் வச்சு படிக்கிறத விட ஒரு வீடியோவா பார்க்கறது ஈஸியா இருக்கும் சார் அது. அதனால சார் ஆன்லைன் கிளாஸ் ஃபைன், வெரி கிளியர் பண்ண முடிஞ்சது காரணம் அந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தாங்க சார். எப்போ எனக்கு எது டவுட்டா இருக்கோ உடனே அந்த வீடியோ எடுத்து வச்சு பார்த்துருவாங்க சார். அதுவும் எல்லாரும் வந்து ஸ்க்ரீன்ல இன்ஸ்டா அப்படி தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து நீங்க டெர்சாகி இன்ஸ்டியூட் போர்ட்டலை யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணது ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் டவுட் கிளியரிங் செஷன். இப்போ நீங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட், நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நான் எங்கேயோ இருக்கேன், டவுட் கிளியர்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட் டவுட் கிளியரிங் செஷன் தனியா வச்சோம். ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஆன் அ ரேட் ஆஃப் 10? நான் பெருசா டவுட் கிளியரிங் செஷன் அட்டன் பண்ணதே இல்லை சார். ஏன்னா கிளாஸ் நடக்கும்போது என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால டவுட் கிளியரிங் செஷன் போயிட்டு தனியா ஒன்று அட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்லாத மாதிரி தான் சார் இருந்தது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அப்பயே கிளாஸ்லயே கேட்டுக்கலாம் சார். அந்த மாதிரி தான் சார். அண்ட் இப்போ நீங்க ஆன்லைன் படிச்சீங்கல்ல, அது வந்து இப்போ நாங்க உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம். அப்படி இல்லாம ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொருத்தவங்களோட பேரை சொல்லி நாங்க கூப்பிடுவோம். அவங்க கிட்ட வந்து ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்போம். இப்போ நீங்க சொன்னீங்க நான் டவுட் வந்து நான் அப்பவே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த இன்டராக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு கிளாஸ் ரூமை மிஸ் பண்ணீங்களா, இல்ல இதுவே போதும்னு உங்களுக்கு தோணுச்சா? அதுவே போதும் தான் சார் தோணுது சார். கிளாஸ் ரூம் தேவைப்பட்டுருன்னு நினைச்சிருந்தோம்னா நான் கண்டிப்பா ஆஃப்லைன் கிளாஸ் வந்துருப்பேன் சார். எனக்கு இதே போதும், அதே இதுவே ஜாஸ்தின்ற மாதிரி தான் சார் தோணுது சார். இன்னொன்று இது பெட்டரா இருந்துச்சு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். அதை போயிட்டு டவுட் எப்போ தேவைப்படுதோ அப்போ கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே டவுட் இருக்குன்னா கூகுளில் போட்டு அதை செக் பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது ஆன்லைன் தான் சார். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். இன்னொன்று எனக்கு தெரியாத டேட்டா கஷ்டமான டேட்டாவாக இருக்குன்னா அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன் சார். அது எப்போ டவுட் இருக்கோ அதை எடுத்து வச்சு பார்த்துப்பேன் சார் திரும்ப திரும்ப. ஸோ உங்களுக்கு அந்த இன்டராக்டிவ்னஸ் எப்படி இருந்துச்சு இன்ஸ்டியூட்ல? ஸ்டாஃப் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது, நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க ஆன்சர் பண்ணணும், இல்ல நீங்க ஏதாவது பேசணும். அப்பதான் நாங்க வந்து உங்ககிட்ட பேச முடியும். ஆமா சார். ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க போனை. அப்படி போயிட்டாங்கன்னா கஷ்டம் சார். அது நிறைய பேர் வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிட்டு போனை சும்மா வச்சுட்டு போயிடுவாங்க, கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனா கிளாஸ் ஆன் பண்ணி உட்காந்து கவனிக்கணும் சார். ஏதோ பண்றாங்க, என்னமோ பண்றாங்க, ஓகே கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கணும் சார். அதை கேட்டாலே போதும் சார். ஒரு 2 தடவை அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோம்னாலே அதுவே நமக்கு பதிஞ்சிடும் சார். எக்ஸாம் நீங்க எழுதும்போது ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததெல்லாம் காதுல கேட்டுச்சா? கண்டிப்பா சார். அருண் கத்தப் சார் சொன்னதெல்லாம் டெக்னிக்கல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்பப்போ ஆன்சர் அவரே வந்து சொல்லிடுவாரு. 4 இதான் கரெக்ட், இதை டிக் பண்ண அவரே சொல்லிடுவாரு. ஜிஎஸ் எழுதும் போது நீங்க வந்து சொல்லிடுவீங்க சார், இதை டிக் பண்ணு, அது தப்பு, இதுதான் கரெக்ட், இதை டிக் பண்ண சொல்லிடுறீங்க சார் நீங்க. அந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு எக்ஸாம். அண்ட் ஆன்லைன் பேட்ச் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இப்போ ஒர்க் பண்றாங்கல்ல, ஸோ நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்டோட ஆன்லைன் பேட்ச் வந்து ஆன் ரேட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க எடுக்கலாம் டெர்சாகில ஆன்லைன் பேட்ச். கண்டிப்பா 10 out of 10 எடுக்கலாம் சார். நானே திரும்பி அதான் சார் ஜாயின் பண்ண போறேன். WRDI அடுத்த வருஷம் எழுதணும்னு இருக்கேன். WRDI போலான்னு இருக்கேன். திரும்பி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம்னு தான் சார் இருக்கு ஆன்லைன் பேட்ச் சார். ஸோ உங்களோட ஸ்பிரிட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் பாலமுருகன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்ல வந்து ஒரு 50% இருந்தாலே கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டெர்சாகியனும் வந்து ஒரே வருஷத்துலயே 4-5 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஒவ்வொரு எக்ஸாமும் வேற வேற கிடையாது. நீங்க படிக்கிற சிவில் இன்ஜினியரிங்கா ரொம்ப ஆசையா படிங்க, அது போதும், நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்.